இன்றைக்கி முருங்கைக்கீரை சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு கட்டு முருங்கைக்கீரை. இதை வாங்கி இந்த மாதிரி உருவி நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கப்பு சின்ன வெங்காயம், ஒரு தக்காளியை இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோங்க. 3 பச்சை மிளகாய், 10 பல்லு பூண்டு, அரை கப்பு துவரம்பருப்பு, ஒரு கப்பு தேங்காய். இது எப்படி செய்யறதுன்னு நான் காமிக்கிறேன். அடுப்பில் குக்கரை வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அதில் வந்து இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடுவோம். இப்போ ஓரளவு வதங்கிட்டு இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம். அதுக்கப்புறம் இந்த துவரம்பருப்பு இதில் போட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் திட்டமாக உப்பு இதை போட்டு மூடி நம்ம 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்குவோம். குக்கரில் பருப்பு வந்துட்டு நம்ம முருங்கைக்கீரையை போட்டிருக்கோம். கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிருக்கிறோம். இதில் கொஞ்சோண்டு திட்டமாக உப்பு போட்டுக்குங்க. ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கின்னு இந்த கீரை கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்குவோம். அப்புறம் தேங்காயை போட்டுக்கலாம். கீரை நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம தேங்காயையும் இதில் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் நேரம் வேக வச்சு ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ கீரை போட்டு தேங்காய் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இதை நம்ம இறக்கி கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் ஒரு சுற்றி வச்சுக்குவோம். இப்போ சின்ன கடாயில் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு இதை கொஞ்சம் பொரிய வச்சு நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதை போட்டு இதை பொரிய வச்சு இதை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், முருங்கைக்கீரையை மசிச்சாச்சு. இதை இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூட நம்ம இந்த பொடி பண்ண சீரகத்தூள், இந்த மாதிரி கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிப்போம் இல்லையா, அதையும் நம்ம இதிலே கொட்டிக்குவோம். இதை கலந்து இப்போ நம்ம இனிமேட்டு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை வந்து எலும்புக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது. இதனால் இதை அடிக்கடி செய்து சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கும் கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க.